விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் மாவட்டத்தில் கனிம வள கொள்ளைக்கு எந்தெந்த அரசு அலுவலர்களுக்கு எவ்வளவு லஞ்சம் வழங்கப்பட்டது என அரசு அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினரின் பெயர்கள் மற்றும் புகைப்படம் அடங்கிய டைரியின் பக்கம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெரியகுளம் கண்மாயில் சட்டவிரோதமாக கிராவல் மண் திருட்டில் ஈடுபட்ட 12 லாரிகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்யப்பட்ட வேப்பிலைப்பட்டியைச் சேர்ந்த சிவரஞ்சனி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து கனிம வள கொள்ளையை தடுக்க தவறியதாக வட்டார வளர்ச்சி அலுவலர், சாத்தூர் வட்டாட்சியர் உள்ளிட்ட 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் அரசு அதிகாரிகளுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்ட என்ற விவரங்கள் அடங்கிய நாட்குறிப்பின் நகல் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர். இந்த டைரி நாட்குறிப்பு நகல் ஸ்டாலின் ஆட்சியின் லஞ்ச ஊழலை அம்பலப்படுத்தியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் மகப்பேறு மருத்துவர்கள் உட்பட 658 சிறப்பு மருத்துவர்கள் பணியிடங்களை நேரடி நியமனங்கள் மூலம் நியமிக்கக்கூடாது என அரசு மருத்துவர்கள் சங்கம் போர்க்கொடி தூக்கியுள்ளன. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரசு மருத்துவர்கள் சங்கம், அரசு மருத்துவமனைகளுக்கு மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையம் மூலம் மட்டுமே மருத்துவர்களை தேர்வு செய்யும் நிலை உள்ளபோது சிறப்பு மருத்துவர்களை மட்டும் எதற்காக நேரடி நியமனம் மூலம் நியமிக்க வேண்டும் என கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த நேரடி நியமனம் மூலம் வசதி படைத்த மருத்துவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைக்கும் சூழல் உருவாகும் என்றும், திறமையில்லாத மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களாக வர நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது.